இன்னைக்கு உலக நாடுகள் சந்திக்கிறதுல பெரிய பிரச்சனை எது தெரியுமா? உடல் பருமன். உடல் பருமன் பயங்கர பிரச்சனையா இருக்கு. அதுவும் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? குழந்தைங்கள்லாம் ஏன் இப்படி உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாருமே போனு டிவி இதை பார்த்துட்டே வீட்லயே உட்காந்துக்கிறாங்க. ஓடி ஆடி விளையாடுறதுனா என்னதுன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற தீனி எல்லாம் பாக்கெட்டு ஃபுட்லயே தான் கொடுக்குறாங்க. பீஸா, பர்கர் இதெல்லாமே தான் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு தான் அடிக்ட் ஆகிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேங்க சார். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கீரை இதெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பை பாதுகாக்கணும். களி, கேழ்வரகு, கூழ் அந்த மாதிரி இது பசங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் அதை நம்ம அறிமுகப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. 90s நம்மளாம் ஃபோனே இல்லை. இந்த காலத்தில் தான் ஃபோன் நிறையா இருக்குது. ஸோ ஃபோனை வச்சுட்டு ரூம்லேயே இருக்கிறதுனால ஒபிசிட்டி, இந்த உடல் பெருக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ குழந்தைய நைட்டு தூங்குறது ஒழுங்காக தூங்குறது இல்லை, யார்லேயும் அதே மாதிரி எந்திரிக்கிறது கிடையாது. இதுவே ஒரு ரீசனாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டோட்டலாக லேக் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில், கொஞ்சம் வெளியில் விளையாட விடணும். ஸோ ரொட்டீனை ஒர்க்காக ஒரு டே 1 hour எப்படியாவது குழந்தைங்களை விளையாட வைக்கணும். உடற்பயிற்சிகளை காலையில் ஒரு 1/2 hour சொல்லிக் கொடுக்கலாம். நடைப்பயிற்சி அல்லது வீட்டில் ஒரு மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லிக் கொடுத்து. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நிறையா குழந்தைகள்லாம் நல்லா விளையாண்டாங்க. இப்போ யாரும் அது மாதிரியெல்லாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸாக தவிர்க்கணும். வீட்டில் பண்ணக்கூடிய கீரை வகைகள், காய்கறி வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்லாம். வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டு. சாப்பாடு தெரியல, ஆரோக்கியமான உணவு இல்லை, அதனால உடல் போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஜங்க் ஃப்ரூட்ஸை தடை செய்தால் குழந்தைங்க வளர்ச்சி நல்லா இருக்கும். பழைய ஃபுட்ஸை நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா நல்லா இருக்கும். அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் தான் உலகம் அப்படின்ற நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பிள்ளைங்களுடைய ஞாபக சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குன்றி போகிறதுக்கான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் செல்லுலேயே போட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பிராய்லர் ஐட்டம் சாப்பிட்றது, அது ரெண்டுமே இருக்குதுல்ல. ஸோ கொஞ்சம் வெளியே போய் விளையாடினா அதுவும் பெட்டர். அப்புறம் இந்த மொபைல் கொடுக்கறத ரொம்பவே தவிர்த்திடலாம்.